வணக்கம் நண்பர்களே. மிதுன ராசிக்கு இந்த 2026வது வருடத்தில் வரக்கூடிய ஆடி மாதத்தில் எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்க போகுது அப்படிங்கிறது தான் இந்த பதிவு மூலமாக நாம் பார்க்க போகிறோம். மாதத்தினுடைய ஆரம்பத்திலேயே உங்களுடைய ராசி அதிபதி வலிமையாக இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க. ஏன்னா ராசி அதிபதி வலிமையாக இருந்தாலே நாம் நினச்ச காரியங்கள் இந்த ஆடி மாதத்தில் உங்களுக்கு கைகூடும். அதே மாதிரி உங்களுடைய திறமை பளிச்சிடும். எந்த காரியத்தையும் கணக்கச்சிதமாக ரொம்ப சிறப்பாக செஞ்சு முடிக்கிறதுக்குடைய ஒரு வாய்ப்புகளை அந்த புதன் உருவாக்குவார். சிலருக்கு கல்வி சம்பந்தப்பட்ட எண்ணங்கள் வந்துக்கிட்டே இருக்கும். அதாவது நாம் மறுபடியும் படிக்கணும் அப்படின்னு தோணலாம், அல்லது வீட்டில் இருக்கவங்க கல்வி சம்மந்தப்பட்ட எண்ணங்கள் வந்துக்கிட்டே இருக்கும். நமக்கு அது தொடர்பான வேலைகளை நம்ம சில நேரம் பார்ப்போம். அதே மாதிரி ஒரு இடத்துல நம்மளால் இருக்க முடியாது. அங்கிட்ட இங்கிட்டும் கொஞ்சம் அலைச்சல் திருச்சல் இருக்கும். நல்லதுக்கோ கெட்டதுக்கோ அங்கிட்டு இங்கிட்டுன்னு போயிட்டுருப்போம். அதனால கூட நம்மளுடைய வேலைகளை சரியாக பார்க்க முடியாது, நம்மளுடைய தொழிலை பார்க்க முடியாது. நம்மளுடைய வேலைக்கு போகிறதுல கூட அடிக்கடி லீவு போடுற மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் கூட வரலாம். அதே மாதிரி பிரிஞ்ச உறவினர்கள் இருக்காங்களே, அந்த உறவினர்களை ஒன்று சேர்க்கணும் அப்படிங்கிற எண்ணங்கள் நமக்கு தொடர்ந்து இருந்துக்கிட்டே இருக்குங்க இந்த மாதத்தில். 2வது இடத்துல சூரியன் இருக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா இந்த மாதம் சூரியன் 2வது ராசியில் இருக்கிறனால அரசாங்கத்தின் மூலமாக வர வேண்டிய வருவாயாக இருந்தாலும், தந்தை வகையில் வரக்கூடிய வருவாயாக இருந்தாலும் கண்டிப்பாக வரும், அல்லது வேறு ஏதாவது ஒரு வகையில் வருமானத்தை கொண்டு வரதுக்கூடிய ஒரு அமைப்புகளை அந்த சூரியன் உருவாக்குவாருங்க. அதனால் அரசாங்கத்தினால நிறைய நன்மைகள் கெடும். ஒரு சிலருக்கு மட்டும் கண்ணில் ஏதாவது உபாதைகள் ஏற்படுறதுக்கூடிய ஒரு சந்தர்ப்பமும் இருக்கும். அடுத்து குரு பகவான் தான் முக்கியமான கிரகம் உங்களுடைய ராசிக்கு. காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த குரு பகவான் போன வருஷமெல்லாம் உங்களுடைய ராசி மேலே இருந்து உங்களை படாத பாடுபடுத்தி இருந்திருப்பார். நிம்மதிங்கிறதே இருந்திருக்காது. சிலருக்கு வேலை இழப்பு அது இதுன்னு சொல்லி நிறையா பிரச்சனைகளை சந்திச்சிருந்திருப்போம். ஒரு சிலருக்கு நோய் நொடிகளாலெல்லாம் மிகப்பெரிய கஷ்டங்களை ஏற்படுத்தியிருக்கும். ஆனால் இப்போ அப்படி இல்லை. ஏன்னா இப்போ குரு பகவான் ஒரு சிறப்பான இடத்துல 2வது இடத்துல இருக்கார். அதனால அவருடைய வேலையே முக்கியமாக பணத்தை கொடுக்கக்கூடியது தான். அப்போ ஏதாவது ஒரு வகையில் நமக்கு பணவரவை ஏற்படுத்திக்கிட்டே இருப்பார். முன்ன காட்டிலும் இப்போ பணவரவு நல்லா இருக்கும். அதே மாதிரி கடன் காட்சிகள் எல்லாம் நல்லா அடையும். கடன்கள் நிவர்த்தி ஆகிறதுனால ரொம்ப சந்தோஷமும் அமைதியும் வீட்டில் ஏற்படுறதுக்கூடிய ஒரு அம்சத்தை குரு தான் உருவாக்குவார். குடும்பத்தில் பிரிவினை இருந்தால் அது விலகும், சண்டை சச்சரவுகள் இருந்தால் அது விலகிடும். நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும். தொழில் விருத்தி ஏற்படும், தொழிலையும் முன்னேற்றம் வரும். திருமணமாகாதவங்களுக்கு அந்த திருமண பாக்கியத்தை கொடுப்பாருங்க. ஆக குரு பகவான் ஒரு கிரகமே உங்களுக்கு சிறப்பான ஒரு அம்சத்தை வரக்கூடிய காலங்கள்லையும் கொடுக்கும். இப்போ ஆடி மாதத்துலேயும் உங்களுக்கு உறுதியாக கொடுக்குங்க. அது போக இப்போ செவ்வாய் பகவானை எடுத்துக்குவோம். செவ்வாய் பகவான் உங்களுக்கு 12வது ராசியில் தான் இப்போ இருக்கார். 12ல் செவ்வாய் இருந்தால் உங்களுக்கோ உங்கள் வீட்டில் யாருக்கோ மருத்துவ செலவுகள் வரும். ஆகஸ்ட் 1ஆம் தேதிக்குள்ளே அந்த மாதிரி வரும். அதனால் பெரிய பாதிப்புகள் எதுவும் இருக்காது. ஆகஸ்ட் 1ஆம் தேதி மிதுன ராசிக்கு செவ்வாய் வந்துடுவார். அதுக்கப்புறம் ஒரு மாதம் 1.5 மாத காலம் மட்டும் நீங்கள் கொஞ்சம் பொறுமையாகவும் நிதானமாக இருக்கணும். ஏன்னா ராசி மேலே செவ்வாய் வந்துச்சுன்னா நிறைய கோபதாபம் வரும். யார் கூடயாவது சண்டை போடணும் போல தோணும், அல்லது ஏதாவது ஒரு சில காரியங்கள் திடீர்னு நடக்கும். அதனால நம்ம கொஞ்சம் டென்ஷன் ஆகிற மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் இருக்கும். கொஞ்சம் அமைதியாகவும் பொறுமையாகவும் இருந்துக்கிட்டிங்கன்னா நல்லது தான். சிலருக்கு காவல்துறையில் வேலை வாங்கணும் அப்படிங்கிற எண்ணங்கள் வரும். சிலருக்கு காவல்துறை சம்பந்தமாக ஏதாவது ஒரு விஷயத்துக்காக அங்கே காவல் நிலையம் போயிட்டு வர மாதிரியான சூழ்நிலைகள் கூட வரும். ஒரு சிலருக்கு ஏதாவது சொத்து பத்துக்கள் வாங்கணும் அப்படிங்கிற எண்ணங்கள் கொஞ்சம் இருந்துக்கிட்டே இருக்கும். சுக்கிர பகவானை எடுத்துக்கிட்டோம்னா உங்களுடைய ராசிக்கு 3வது ராசியில் இருக்கிறது நல்லது தான். ஏன்னா சுக்கிரன் 3வது ராசியில் இருந்தால் ஒரு சிலருக்கு இடமாற்றங்கள் ஏற்படலாம். வீடு மாறுறது, ஊர் மாறுறது, அல்லது சொத்துக்களை விற்கிறது, சொத்துக்களை வாங்குறது, ஒரு சொத்தை கொடுத்துட்டு இன்னொரு சொத்து வாங்குறது, அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கிறதுக்கூடிய ஒரு அம்சம் இருக்குது. அதே போல் இப்போ ஆகஸ்ட் 2ஆம் தேதி கன்னிராசிக்கே சுக்கிரன் வந்துடுவார். கன்னிராசியில் சுக்கிரன் இருந்தால் உங்களுக்கு நல்லது தான். ஏன் அப்படின்னா சுக்கிரனை பொறுத்தளவு வீடு கட்டக்கூடிய ஒரு அமைப்பை நமக்கு உருவாக்குவார். அப்போ ஒரு சிலருக்கு வீடு கட்டணுங்கிற யோகம் வரும், வாகனங்கள் வாங்கணுங்கிற யோகங்கள் வரும், பழைய வீடை திருத்துற யோகங்கள் கூட வரும். ஒரு சிலருக்கு மட்டும் ஏதாவது ஒரு சொத்துக்களை நம்ம அடுத்தவங்களுக்கு கொடுக்குற மாதிரியான சூழ்நிலைகளை அதே சுக்கிரன் உருவாக்குவார். ஒரு சிலருக்கு வாகனம் வாங்கவும் செய்வார், இல்லைன்னா வாகனத்தினால வேறு வழியில் தேவையில்லாத செலவு உருவாக்குவார். அதனால கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். ராகு பகவானை பொறுத்தளவுக்கு 9வது ராசியில் இருக்குது. பொதுவாக ராகு பகவான் 9வது ராசியில் இருந்துச்சு அப்படின்னா
வெளிநாடு சார்ந்த வகையில் இருக்க வந்து நல்ல யோகங்களை வந்து கொடுக்கும். வெளிநாடு சார்ந்த வகையில் நம்ம என்ன முயற்சி செஞ்சாலும் நமக்கு அது பலிக்கும். இப்போ விசா வேணும்னாலும் கிடைக்கும், பிஆர் வேணும்னாலும் கிடைக்கும், வெளிநாடு வேலை வேணும்னாலும் கிடைக்கும். வெளிநாடு சுற்றுலா சென்று வர்றதுக்குடைய ஒரு அமைப்புகளை கூட அந்த ராகு பகவான் உருவாக்குவார். என்ன, உங்களுடைய அப்பாவுக்கு வந்து உடம்பு சரியில்லாமல் போகலாம், இல்லைன்னா அப்பாவை கூட வந்து நமக்கு கொஞ்சம் கருத்து வேறுபாடுகள் ஏற்படும். ஒரு சிலருக்கு அப்பாவை பிரிஞ்சிருக்கிற மாதிரி சூழ்நிலைகள் வரும். பிரிஞ்சிருக்கிறவங்களுக்கு வந்து அப்பாவுக்கு வந்து பெரிய பாதிப்புகள் வராது, அதோட அவரோட கருத்து வேறுபாடுகளும் வராது. சேர்ந்து இருக்கிறவங்களுக்கு தான் ஒன்று கருத்து வேறுபாடு வரும், இல்லைன்னா அப்பாவுக்கு ஹெல்த் பிரச்சனை வந்து கொஞ்சம் வரும். சனி பகவானை பொறுத்தளவு 10வது ராசியில் தான் இருக்கார். வண்டி வாகனம் இரும்பு சம்மந்தப்பட்ட தொழில்கள் வந்து உங்களுக்கு நல்லா வரும். அதே மாதிரி அரசாங்கம் அரசியலில் வந்து பட்டம் பதவிகள் கிடைக்கக்கூடிய ஒரு வேலையை வந்து அந்த சனி பகவான் வந்து செய்வாருங்க. ஆக மிதுன ராசியை பொறுத்தளவுக்கு கிரக அமைப்புகள் வந்து ரொம்ப நல்லா இருக்குது இந்த ஆடி மாதத்தில். ஆடி மாதம் மட்டும் இல்லை, அடுத்தடுத்து வரக்கூடிய மாதங்களுமே உங்களுக்கு கொஞ்சம் சிறப்பான மாதமாக தான் இருக்கும். வாழ்த்துக்கள் நண்பர்களே.